பேசி சளைச்சிக்கிட்டு பெரிய தீவிரவாதி மாட்ட போகிறான்னு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போனால் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் காலேஜில் போய் நிற்கிது. முக்காடு போட்டுட்டு போர்வையை போட்டு போத்திக்கிட்டு ஒரு பொண்ணு 2 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கு. முக்காடை திறந்து யூனிஃபார்மில் பார்த்தோன்னா அப்படியே மயக்கம் போட்டுருச்சு. புரிந்து கொள்ளுங்கள், தயவுசெய்து அதை செய்யாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். செல்ஃபோனை வச்சுக்கிட்டு எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்ய முடியுது. அல்லது இப்போ யங் என்டர்பிரினர்ஸ் மீட்டிங்னு உனக்கு விஐடி விஸ்வநாதன் சார் நானும் பேச போயிருந்தோம் அமெரிக்காவில். 25லேருந்து 30 வயசுக்குள்ளே பில்லியனராக இருக்கான். எப்பட்றான்னா அவன் சொல்கிறான், வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத குரூப்லேருந்தெல்லாம் வெளியில் வந்துட்டேன், செல்ஃபோனை தொடுறதே இல்லை, காலையில் எந்திரிச்சு 9 மணி வரைக்கும் செல்ஃபோனை டச் பண்ணுறதில்ல, ராத்திரி பெட்ரூம்குள்ளே செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகிறதே இல்லை, காலையில் எந்திரிச்சோன்னே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்குது, சிந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்குது, நல்லா இருக்கும், அதனால தான் பில்லியனர் ஆனேங்கிறான். இதை எங்கே போய் சொல்கிறது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதையும் சொல்லுகிறேன். மாணவ செல்வங்களே, நான் சொல்லுவது அத்துணையும் சத்தியம். இந்திய இளைஞர்கள் ஒரு நாளைக்கு 150 முறையிலிருந்து 300 முறை செல்ஃபோனை எடுத்து சோதித்து பார்க்கின்றீர்கள். நோட்டிஃபிகேஷனை 150 முறையிலிருந்து 300 தடவை தினம் செல்ஃபோனை எடுத்து ஸ்கூலில் செல்ஃபோன் வச்சுக்கூடாதுன்னா போகணுன்னு செல்ஃபோன் எடுத்து வைப்போம். காலையில் எந்திரிச்சோன்னு அப்படியே செல்ஃபோனை தேடுறது, ராத்திரி படுக்கைக்கு செல்ஃபோனோடே போகிறது. இல்லைன்னா உக்ரைனில் குண்டு விழுந்துடும், ஓசோனில் ஓட்ட விழுந்துடும். உங்களுக்கு என்ன அதை பற்றி? செல்ஃபோனில் வர்ற வாட்ஸ்அப்பில் பரிமாறப்படுகின்ற தகவல்களில் காவல்துறை அதிகாரியாக பதிவு செய்கின்றேன், 90% தகவல்கள் பொய்யானவை. தெரியுமா உங்களுக்கு? அதை பார்த்து நீ என்ன பண்ண போகிற? சரி, இது இப்படி 150 தடவை பார்க்குறல்ல, அதை கணக்கு போட்டு பார்த்தா ஒவ்வொரு தடவை போகும்போது நீ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுற. அதை சொல்கிறேன் நான். ஒரு நாளைக்கு இந்த இந்திய இளைஞர்கள் 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரத்தை செல்ஃபோனிலே தொலைக்கிறார்கள். நேரத்தை ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, உன்னுடைய வாழ்க்கை. நீ உண்மையிலேயே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் தயவுசெய்து நேரத்தை வீணாக்காதே. ஏனென்றால் வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனது தான். இதை மாதிரி பண்ணிவிட்டு இந்த செல்ஃபோனில் நேரத்தை தொலைக்கிறீங்களே, எப்படி நுழைக்கிறீங்க? உங்கள் தப்பு மட்டுமா? அல்ல, நீங்கள் மட்டும் காரணம் அல்ல. என்ன காரணம்? வளர்ப்பினுடைய குறைபாடுகள். பெற்றோர்கள் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறது. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை கெட வேண்டாம். என் பிள்ளை அழுது அடம் பிடிச்சி எதை வேணாலும் சாதிக்காமல் விட மாட்டான். போதிப்பினுடைய போதாமை ஆசிரியர்கள் இது உள்ளாய்ந்து அறிந்து ஆய்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற சூழ்நிலை இப்போது இல்லை, குறைவாகிவிட்டது. அபரிமிதமான இணையதள வளர்ச்சி. நீ கேட்குறியோ விரும்பலையோ ஆபாசங்கள் வந்து விழும். உங்களுக்கு தெரியுமா? 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவில் மட்டும் இணையத்தை உபயோகித்தவர்களுடைய எண்ணிக்கை 79 கோடி. 2021 மார்ச் 3 மாதத்தில் கோவிட் நேரத்தில் இந்தியாவில் இணையத்தை உபயோகிப்பவர்களுடைய எண்ணிக்கை 79 கோடியிலிருந்து 82.5 கோடியாக 3.5 கோடி 3 மாதத்தில் உயர்ந்தது. 3.5 கோடியில் 3 கோடி பேர் இளைஞர்கள். விரும்பியோ விரும்பாமலோ வந்து விழுகின்ற ஆபாச படங்களை பார்ப்பதற்கு வற்புறுத்தப்படுகிறீர்கள். இந்த சமுதாயத்திலே, அரசாங்கத்திலே, நிர்வாகத்திலே இதை கட்டுப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு என்ன என்று தெரியாமல் தடுமாறி நிற்கின்றார்கள். இந்த இடத்துல இன்னொன்று தெரிஞ்சுங்க. டிக்டாக் வருதில்ல, சைனாலேருந்து அனுப்புகிறான். ஆபாசங்கள், குடிக்கிறது, கூத்தடிக்கிறது, கும்மாளம் போடுறது எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு, கராத்தேல யார் ஃபஸ்ட்டு வந்தால், பரீட்சையில் படித்து யார் பெரிய ஆளானா, சின்ன வயசில் பில்லியனராக அவன் ஆனால், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு எல்லாத்தையும் அவன் போட்டுட்டு அவன் மக்களை வந்து அவனுடைய இளைஞர்களை சரியான பாதையில் நடத்தி உங்களுடைய இளைஞர்களை, நம்முடைய இளைஞர்களை தவறான பாதையில் வழி நடத்துகிறார்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். உங்களுடைய வாழ்க்கை அல்லவா? இது உங்களுக்கு யார் சொல்கிறது? அது மட்டுமல்ல, ஃபேஸ்புக் நிறுவனத்தினுடைய CEO மார்க் ஜூக்கம்பெர்க் அமெரிக்காவில் உள்ள செனட்டில் அவனை கூப்பிட்டு ₹1 கூட எங்கிட்ட பணம் வாங்காமல் ஆப்புக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கிறியடா, பில்லியனர் ஆகிறியா எப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய வருமானமே விளம்பரங்கள் தான். விளம்பரங்கிற பார்க்குறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்குது? 10வது 11வது 12வது படிக்கும்போது எந்த ஒரு செய்தியை நீ பார்க்க வேண்டும் என்றாலும் விளம்பரத்திலே பார்க்காமல் நீ உள்ளே போக முடியாது. விளம்பரத்தை கடக்காமல் செய்தியை முடிக்க முடியாது.
முடிக்கும் போதும் விளம்பரத்தை பார்த்துத்தான் முடிக்க முடியும். அத்துணையும் பொய்யான விளம்பரங்கள். அப்படி ஒரு விளம்பரத்தை பார்த்து நீ அதை உன் நேரத்தை வீணாக்கிட்டு உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய சிந்தனையையும் அவர்களிடமே வைத்துக்கொள்வது எப்படி என்பதற்காக மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய செயலிகள் வடிவமைக்கப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டுகிறார்கள் உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய நேரத்தையும் தங்களிடமே வைத்துக் கொள்வதற்காக. செல்போனில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்வது ஏதோ எதிர்பாராத சம்பவம் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய உணர்ச்சிகளையும் உங்களுடைய எண்ணத்தையும் திசை திருப்பி அதையே நீங்கள் பார்க்கும்படியாக வற்புறுத்தப்படுகிறீர்கள். வலையில் மாட்டாமல் நீ தான் தப்பிச்சுக்கணும். உதாரணமே சொல்கிறேனே, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு படத்தை நீ பதிவேற்றம் பண்ணினா மனித உளவியல் நம்மை விட அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. என்ன? மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள இந்த மனித மனம் துடிக்கிறது. மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்கும் பாராட்டிற்கும் இளைஞர்களாகிய உங்களுடைய மனம் ஏங்குகிறது. ஒரு படத்தை போட்ட உடனே லைக் போடுவானா அல்லது டவுன் சிம்பிள் போடுவானா? எவ்வளோ பேர் பார்த்துருப்பான்? போட்ட உடனே உணர்ச்சி பூர்வமான கிளர்ச்சி நிலைக்கு உன்னுடைய மனம் போய்விடும். அது உனக்கே தெரியும். 10 நிமிஷத்தில் ஹை யூ ரிசீவ்டு 10 likes அப்படின்னு வரும். திறந்து பார்த்தோன்னே உனக்கு அப்படியே ரெக்க கட்டி பரப்ப 10 பேர் லைக் பண்ணிட்டாண்டி. ஆனால் உனக்கு தெரியுமா, 10 பேரில் யாருக்கு அனுப்பணும் எப்போ அனுப்பணுங்கிறத ஃபேஸ்புக் நிறுவனம் அந்த நிரல் வரிசையையும் தொழில்நுட்பத்தையும் சரியாக தெரிந்து வைத்து உன்னுடைய நண்பர்களுக்குத்தான் அதை நிறைய நேரம் காண்பிக்கிறார்கள். பார்க்குற 10 லைக் உனக்கு வர்றதில் 9 பேர் அவன் ஏதாவது போட்டால் நீ லைக் பண்ணுமேன்னு போடுறான ஒழிய உன்னை உண்மையிலேயே விரும்பி போடலைங்கிறத மனசில் பதிய வச்சுக்க. இதுதான் நிஜம். இத்துணை சூட்சுமத்தை உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு காரணம், அதை பற்றி நான் நன்றாக அறிந்தவன் என்ற காரணத்தினால். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனர் ரீடு ஹேஸ்டிங்ஸ்னு பேர். அவன் சொல்கிறான், உங்களுக்கு யார் ஃபேஸ்புக் யூடியூப்பில் யார் எதிரின்னு கேட்குறான். அவன் யாரையும் சொல்லலை. இதை உட்காந்துருக்கீங்களே, இளைஞர் பட்டாளம் தான் என்னுடைய எதிரி. என்னடா அவங்களால தானடா உனக்கு காசு வருது. நான் இளைஞர்களை சொல்லலை, அவங்க தூக்கத்தை சொல்கிறேங்கிறான். ஓப்பன் இன்டர்வியூவில் உங்களை தூங்க விடாமல் பண்ணி நைட் மோட் டார்க் மோடெல்லாம் கொடுத்து கண்ணு கெட்டு போகாமல் இருக்கும் ராத்திரியில் அப்படின்னு சொல்லி ராத்திரி பூரா படுக்கையில் எடுத்துகிட்டு போய் செல்ஃபோனை பார்த்து பின்னால் உட்காந்துருக்கிற மாணவர்களுக்கு அதிகமாகவே தெரிந்து கொள்ளுங்கள். நைட்டு 2 மணி வரைக்கும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்து குப்பையை பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு என்ன வீட்டில் சாப்பிட்டோம் எங்கே போகிறோன்னு பைத்தியக்கார மாதிரி ரோட்டில் வருவான். சட்டை கூட அயன் பண்ணாமல் என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பள்ளிக்கூடத்தில் உட்காந்தா எப்படி படிக்கிறத கேட்க முடியும் நீ? இதை டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, கிரைன்னு ஒரு அமைப்பு இருக்குது அமெரிக்காவில். சைல்டு குட், வெரி குட். அவங்க சொல்கிறாங்க, செல்ஃபோனில் இளைஞர்கள் 25% பேர் செல்ஃபோன் அடிக்ட் ஆகிட்டான். அவன் அத்தனை பேரும் மனநல மருத்துவர் தேவை. எப்படி போயிட்டுருக்கோம் பாருங்கள்.